என்ன ஸ்மிருதியில் இருப்பது? லௌகிக்கத்திலிருந்து அலௌகிக்க திருஷ்டி, சேவாதாரி, ஆத்மீக திருஷ்டி, சாட்சி பாவ், எல்லைக்குட்பட்டதில் என்னுடையது என்று இல்லாமல் இருக்க வேண்டும். பாபா உங்களுடையவர். 2 விஷயங்களில் மட்டுமே வர வேண்டும். முதலாவது நஷ்டோ மோகா, இரண்டாவது பாபா என்னுடையவர், பாபா என்னுடைய துணைவனாக இருக்கின்றார். வைராக்கியம் இல்லாமல் சக்காஸ் கொடுக்கக்கூடிய சேவையில் ஈடுபட முடியாது. யார் மீது பற்றுதல் இருக்கிறதோ அவர்களுக்கு சக்காஸ் கொடுக்கும் பொழுது பற்றுதல் அதிகமாக ஆகின்றது. இவர்களுக்கு நன்மை நடக்க வேண்டும், அவர்களுக்கு நன்மை நடக்க வேண்டும் என்று முழு அமிர்த வேளையிலும் ஒருவருக்கு சக்காஸ் கொடுப்பதனால் அந்த ஒருவருக்கு மட்டுமே நன்மை ஏற்படுகிறது. மேலும் அந்த ஒருவர் மீது மோகத்தின் விருத்தி அதிகமாகி விடுகிறது. இது சக்காஸ் கொடுப்பதாகாது. அப்படிப்பட்ட சக்காஸ் செய்வது சென்று சேர்வதில்லை. சக்காஸ் கொடுப்பதற்கான விதி: 1 ஆத்மாபிமானி ஸ்திதி, 2வது எல்லைக்குட்பட்ட பாவனை, 3வது சுப பாவனை, நன்மைக்கான பாவனை, 4வது வைராகியம், 5வது விடுபட்ட நிலை. எல்லைக்குட்பட்ட சுவருக்குள் சக்காஸை தடுத்து நிறுத்தி வாபஸ் திரும்பி வந்து விடுகின்றது. தன்னுடைய மோகத்தை அனைவர் மீதும் கொடுங்கள். தன்னுடைய மோகம் எந்த அளவிற்கு அனைவர் மீது செல்கிறதோ அந்த அளவிற்கு சக்காஸ் பரவிக்கொண்டே செல்லும். அனைவரும் என்னுடையவர்கள். இதில்தான் நன்மை ஏற்படுகிறது. இவர்களுக்கு நன்மை, அவர்களுக்கு நன்மை, அனைவருக்கும் நன்மை ஏற்படும்.